ஃப்ரெண்ட்ஸ், டெல்லி டிராஃபிக் போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி வாசிகளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி டெல்லி டிராஃபிக் போலீஸ் வந்து 50,000 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா, இப்போ டெல்லியில் வந்து ஒரு புது ஆப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டேர்மில் தான் அதுக்கு பேர் ஆப்பு. இப்போ டிராஃபிக்கை வயலேட் பண்ணுறவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஆப்புன்னே நம்ம வந்து சொல்லலாம். சாம்பார் ஆப் எனக்கு. இந்த விஷயம் ரைமிங்காக இருந்தாலும் டைமிங்கில் வந்து டிராஃபிக்கை வயலேட் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸை வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த ஆப்பில் வந்து நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அப் டு 50,000 வரைக்கும் வந்து டெல்லி டிராஃபிக் போலீஸ் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்குறாங்களாமா. அந்த ஆப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராஹாரி ஆப் அப்படிங்கிறது அந்த ஆப்போட பேர். அது வந்து டெல்லி டிராஃபிக் போலீஸ் வந்து பிரத்யேகமாக டெல்லி வாசிகளுக்காக வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். அதோட எமிஷனாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வயலேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் சில ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பைக்லேயே வந்து ஒரு கப்புள் வந்து எப்படி போவாங்க அப்படிங்கிறதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து டிராஃபிக் வயலேஷனில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி வயலேட் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அப் டு 50,000 வரைக்கும் உங்களோட ப்ரொஃபைலை வந்து பார்த்து அது ஜென்யூனான ஒரு கேஸாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெரிஃபை பண்ணி அந்த கேஸ் ஆனதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அது மூலியமாக வந்து உங்களுக்கு 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டெல்லி போலீஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரிப்போர்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு நாளைக்கு வந்து 1400 1500 சப்மிஷன் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் வந்து அந்த ஆப்பில் நடந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த சலான்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஜென்யூனா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி டிராஃபிக் போலீஸ் வந்து செக் பண்ணக்கப்புறம் தான் அந்த ஒரு சலானை ஜென்ரேட் பண்ணி அந்த பர்டிகுலர் வயலேட்டர்ஸ்க்கு வந்து அனுப்புறதாகவும் சொல்லப்படுது. ஸோ த பர்சன் வித் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் வெரிஃபைட் கான்ட்ரிபியூஷன்ஸ் வில் பெய்ட் அப் டு 50,000 அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி டிராஃபிக் போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து கம்ப்ளைண்ட் ஆனது கொடுக்க முடியாது. வெரிஃபைடான ஒரு டிராஃபிக் வயலேஷன் வந்து ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 50,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ரேங்க் வைஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து 50,000. ஸோ செகண்ட் ரேங்க்கில் எத்தனை கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்களோ அதுக்கு வந்து 25,000. தேர்ட் ரேங்க்குக்கு வந்து 15,000. ஸோ அதில் வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த வாலண்டியர்ஸ்க்கு வந்து செப்பரேட்டான வாட்ஸ்அப் குரூப்ஸ் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து டெல்லி டிராஃபிக் போலீஸ் எடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நிறைய கான்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பால்ஸ் அப் அஃபிஷியல். ஐ வில் see you guys in the next video. Bye.